ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராம் பேசுறேன். எந்த ஒரு கட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பிறக்கும் அந்த கட்சி மேல வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டுல ஒண்ணு, அந்த கட்சியில இருக்கவங்க முறைகேடு பண்ணி வெற்றி பெற்றார்கள்னு. ஆமாங்க, என்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே எந்த பட்டனை அழுத்தினாலும் அந்த கட்சி சின்னத்துக்கே ஓட்டு விழுந்தது இது மாதிரி சொல்லி தோற்றவர்கள் அந்த கட்சி மீதும் அந்த கட்சியில இருக்க வெற்றி பெற்றவர்கள் மீதும் வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டா இருந்தது. அந்த குற்றச்சாட்டுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா நேத்து உச்ச நீதிமன்றம் பரபரப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. அந்த தீர்ப்பை பத்தியும் அதே மாதிரி இவி மிஷின்னா என்னன்னு நம்ம டீட்டெயிலா இன்னைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சல்யூட். 1951 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு இந்திய நாடாளுமன்றத்துல விவாதிக்கப்பட்டது. ஆனா அரசியல் கட்சிகளுக்கு இடையே ஒருமித்த கருத்து எட்டப்படாததுனால இந்த கருத்து அப்புறமா தள்ளி வைக்கப்பட்டது. மீண்டும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பற்றிய பேச்சுக்கள் 1970க்கு அப்புறமா எழத் தொடங்குது. 1977 வருஷம் மின்னணு வாக்குப்பதிவு பற்றி முன்மொழியப்படுது இதோட பேச்சுக்கள். அதுக்கப்புறமா இந்திய மின்னணு கழகம் இந்திய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்துறத பத்தி இதோட பணியையும் இதை பத்தி ஆராய்ச்சிகளும் மேற்கொண்டுகிட்டு வராங்க. 1979 வருஷம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மாதிரியே ஒரு செயல்பாட்டு மாதிரி உருவாக்கப்பட்டு 1980 ஆகஸ்ட் 6ஆம் தேதி பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அந்த மாதிரி காண்பிக்கப்படுது அரசியல் கட்சிகளுக்கு. இதுக்கப்புறமா பாரத் எலக்ட்ரானிக் நிறுவனமும் இந்திய மின்னணு கழகமும் இணைஞ்சு இவி மிஷின்களை தயாரிக்கும் பணியில ஈடுபடுறாங்க. 1982 வருஷம் கேரளாவில் நடைபெற்ற ஒரு இடைத்தேர்தலில் ஒரு சில இடங்களில் இவி மிஷின்கள் பயன்படுத்தப்பட்டு வாக்குப்பதிவும் நடைபெற்றது. இவிஎம் மிஷின்களை பயன்படுத்துறதுக்கு எதிராக பல வழக்குகள் உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்படுது. இந்த வழக்கு எல்லாத்தையும் விசாரித்த உச்ச நீதிமன்றம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 1951, 1909, 1961 போன்ற பிரிவுகள் காகித வாக்குச்சீட்டுகளை குறிப்பிடுவது இந்திய உச்ச நீதிமன்றம் தடை செய்தது. இதுக்கப்புறமா சோதனை அடிப்படையில டெல்லி, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்ல 25 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதியில சோதனை ஓட்டமா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இவி மிஷின் பயன்படுத்தப்பட்டது. இதுக்கப்புறமா நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலான தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் இந்த 4 மாநில சட்டமன்ற தேர்தலையும் இவி மிஷின்கள் முழுமையா பயன்படுத்தப்பட்டு இந்த சட்டமன்ற பொது தேர்தல் வெற்றிகரமா நடத்தி முடிக்கப்பட்டது. இதுக்கப்புறமா நடைபெற்ற 2004 வருஷம் நடைபெற்ற பொது தேர்தலில் 543 தொகுதிகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தால இந்த தேர்தல் வெற்றிகரமா நடத்தி முடிக்கப்படுது முதல்ல. அதுக்கப்புறமா நடைபெற ஒவ்வொரு மாநில சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் சரி, நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் சரி, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களே பயன்படுத்தப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தால வெற்றிகரமா நடத்தப்பட்டு முடிக்கப்படுகிறது. இதை பத்தி பல சர்ச்சைகள் ஹேக் பண்ணிடுறாங்க. இப்படி வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அதை ப்ரூஃப் பண்ண முடியல. ப்ரூஃப் பண்ணி சேலஞ்சு நான் உங்களுக்கு சேலஞ்சு வைக்கிறேன், நீங்க வேணா இதை ப்ரூஃப் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையமும் அவங்களுக்கு ஒரு சவால் விட்டுருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதை ப்ரூஃப் பண்ண முடியல. ஆனா எல்லாரும் பழி மட்டும் சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறமா உச்ச நீதிமன்றத்தோட பரபரப்பான தீர்ப்பை பத்தியும் நீங்க என்ன சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த